إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். அகிலத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட மனித குலத்தின் தலைவர், மனித குலத்தின் முன்னோடி முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொருவர் மீதுள்ள ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது இந்த தொடரில் உஹத் போர் முடிவுற்று உஹத் போரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஹதில் கலந்து கொண்ட நபித்தோழர்களும் மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். இதுதான் நமது இன்றைய தலைப்பு, முதல் தலைப்பு. அர் ரஹீகுல் மக்தூம் என்ற அந்த நூலிலிருந்து நாம் இந்த வரலாற்றை பார்த்து வருகிறோம். அந்த நூல் ஷேக் ஷஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய நூலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்புகின்ற போது பெண்கள் நாமும் சளைத்தவர்கள் அல்ல, ஈமானில் நாமும் உறுதிமிக்கவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பெரும் பங்காற்றுபவர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்ப்போம். அதாவது ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியில் சந்திக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அப்போது அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுடைய தாய் மாமன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கும் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். பின்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்கள் கணவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், உங்கள் கணவர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஹதில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை அவர்களிடம் கூறிய போது அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறாள் என்று கூறினார்கள். எனவே அதாவது அவர்களுடைய அந்த நெருங்கிய அந்த உறவுகளுடைய மௌத்து செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற போது கூட
அதை அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர்கள் அல்லாஹுவையோ அல்லாஹுடைய தூதரையோ அல்லாஹுடைய மார்க்கத்தையோ குறை கூறவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மவுத்து செய்தி வந்தால் என்ன செய்கிறார்கள்? குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், அல்லாஹுவை குறை கூறுவார்கள். இது பார்த்தீங்கன்னா போருக்கு போய் இந்த இழப்புக்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவைகள் சொல்லப்படும் போது அவங்க என்ன சொல்லலை, அல்லாஹ்வின் தூதரே உங்களை அவர்கள் பின்பற்றி சென்ற காரணத்தால் தான் இந்த நிலை அப்படி சொன்னாங்களா? இல்லை, அவர்களுக்குரிய அந்தஸ்துக்களை எல்லாம் அறிந்திருந்தார்கள், மார்க்க விளக்கம் பெற்றிருந்த பெண்மணிகளாக இருந்தார்கள். அவர்கள் அதை பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள் மற்றும் ஒரு நிகழ்வை, அதாவது தீனார் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முஸ்லீம்கள் வழியில் சந்திக்கிறார்கள். அந்த பெண்ணின் கணவர், அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணுடைய சகோதரர், அந்த பெண்ணுடைய தந்தை மூவரும் போரில் ஷஹீதாக்கப்படுறான். சாதாரண இழப்பு அல்ல அந்த பெண்ணுக்கு. பாருங்க, அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணுடைய சகோதரர், அந்த பெண்ணுடைய தந்தை, 3 பேரும் உஹதில் ஷஹீதாக்கப்படுற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி பாருங்க, சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு ஈமானிய பிடிப்புள்ள பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் அந்த பெண்மணி கேட்குறான். அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, உங்களோட சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, உங்களோட கணவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டிருக்கிறாரு என்ற இந்த செய்திகள் எல்லாம் எவ்வளவு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள். அதுவும் ஒரு பெண் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவங்க எவ்வளோ ஒரு ஈமானிய பலத்தை பெற்றிருந்தாங்கன்னு பாருங்க. அப்போ இந்த செய்தியெல்லாம் சொல்லப்படும் போது அந்த பெண்மணி கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள்? சுபஹானல்லாஹ். என் அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்க ஈமானிய அந்த உறுதியை. அப்போது அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் விரும்பியதை போல் நபி அவர்கள் நல்ல முறையில் தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அந்த பெண்மணி சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை காட்டுங்கள், நான் அவர்களை பார்க்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண்மணி தனது கண்களால் பார்த்த பிறகு அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்களை பார்த்த பிறகு எல்லா துன்பங்களும் எனக்கு எளிதானது என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே அதாவது இப்படி ஒரு ஈமானிய பெண்கள், சஹாபிய பெண்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்ச்சியை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் வராங்க. அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்களோட அந்த குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவர்களாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனது தாய் வருகிறார் என்று சொல்றாங்க. சொல்லும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நல்லபடியாக வரட்டும் என்று கூறிவிட்டு அவர்களுக்காக நிற்கிறாங்க. அப்போ அந்த தாயார் அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகே வந்தவுடன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உங்களுடைய மகன் அம்ர் இப்னு முஆத் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அதுக்கு ஆறுதல் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அந்த தாய்க்கு. அப்போது அந்த பெண்மணி சொல்ற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், நபியே, உங்களை நல்ல நிலையில் பார்த்தவுடன் மற்ற அனைத்து சோதனைகளையும் நான் சிறியதாகவே கருதுகிறேன் என்று சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்ப நபி அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், உஹதில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அதில் கொல்லப்பட்ட அனைவரும் சொர்க்கத்தில் என்ன செய்கிறாங்க, தோழர்களாக உலா வருகிறார்கள். அவர்களின் குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஷஹீதுகளுடைய பரிந்துரை
அவங்களோட குடும்பத்தினர்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். இதை கேட்ட சாத் ரலியல்லாஹுடைய தாயார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பொருந்தி கொண்டோம் சொல்றாங்க, மகிழ்ச்சி அடைந்தோம். இதற்கு பிறகு யார் அவர்களுக்காக அழுவார்கள்? ஒரு தாய், அதாவது பிள்ளையுடைய மவுத் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த தாய் இப்படியான ஈமானிய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாங்கண்டா சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஈமானுக்குரியவர்களாக அந்த பெண்கள் திகழ்ந்திருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த தாய் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரே, எஞ்சியிருக்கும் அவர்களது உறவினர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வே, இவர்களின் மனக்கவலையை போக்குவாயாக, இவர்களுடைய சோதனைகளை நிவர்த்தி செய்வாயாக, எஞ்சியுள்ளவர்களுக்கு அழகிய பகரத்தை தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி பாருங்க, உஹதிலிருந்து திரும்புகின்ற போது பெண்கள் சுப்ஹானல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த மார்க்க பற்றை அவங்க வெளிப்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிறை 7, இப்போ சனிக்கிழமை தானே போர் நடக்குது. அந்த சனிக்கிழமையுடைய மாலையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மதீனா அடைகிறார்கள். பிறகு குடும்பத்தாரை சந்தித்து தனது வாளை ரசூலுல்லாஹ் தனது வாளம் ஃபாத்திமா ரலியல்லாஹுவிடம் கொடுக்குறாங்க, தனது மகளிடம் கொடுத்து சொல்கிறாங்க, இதனுடைய இரத்தத்தை கழுவி வைப்பீராக, அல்லாஹின் மீது ஆணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்று சொல்கிறாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களும் தனது வாளை தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுத்து சொல்கிறாங்க, இதனுடைய இரத்தத்தை கழுவி வைப்பீராக, அல்லாஹின் மீது ஆணையாக இன்றைய தினம் இது எனக்கு உண்மையாகவே தொண்டாற்றியது என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நீ போரில் உண்மையாக தொண்டாற்றியதைப் போலவே உன்னுடன் நின்று ஸஹல் இப்னு ஹுனைஃப், அடுத்து சொல்கிறாங்க அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உண்மையாகவே தொண்டாற்றினார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, உஹதுடைய போரில் 2 தரப்பிலும் கொல்லப்பட்டவர்களை நாம் எடுத்து பார்த்தால் முஸ்லிம்களில் 70 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் பெரும்பாலான அறிவு. அதில் முஹாஜிர்கள் 4 பேர், யூதர்களில் ஒருவர் நாம் பார்த்தோம். அதே போன்று ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் 41 பேர், அவுஸ் கோத்திரத்தில் 24 பேர், மொத்தம் 70 பேர் உஹதில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இணை வைப்பவர்களில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கையை நாம் பார்த்தால், அதாவது இப்னு இஸ்ஹாக் ரஹிமுல்லா அவர்கள் தனது நூலில், வரலாற்று நூலில் 22 என்று கூறுகிறார். காஃபிர்கள் எத்தனை பேர் தான்? 22 என்று. ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அதாவது ரஹீக்குல் மக்தூமுடைய ஆசிரியர் சொல்றாரு, ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஆராய்ந்து பார்க்கும்போது 37 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. உண்மையை அல்லாஹ்வே அறிவான் என்று சொல்றான். புரியுதா சொல்றது? அப்போ இது இமாம் இப்னு ஹிஷாம் ஃபத்துல் பாரியிலும் அந்த குறிப்பை தான் அவர் எடுத்து சொல்றார். அப்போ 37 பேர் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இது பலமான கருத்தாக, இந்த கருத்து பலமாக இருக்கிறது. அப்போ எனவே இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா திரும்பிய பிறகு மதீனாவுடைய நிலை என்பது ஒரு அவசர நிலையாகத்தான் இருக்கிறது. இப்போ ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 8 அந்த ஞாயிறு இரவு, இப்போ உஹதிலிருந்து திரும்பிய பிறகு களைப்பு, அசதி, காயங்களோடு திரும்பி இருக்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காயங்களோடு திரும்பி இருக்கிறாங்க. அப்போ இப்படி களைப்போடு தான் அந்த இரவை என்ன செய்கிறாங்க, அவங்க கழிக்கிறாங்க. ஆனால் அன்றைய அந்த இரவில் கூட பாதுகாப்புக்கு சஹாபாக்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் மதீனாவுடைய வாயில்களில் வீரர்கள் செய்கிறாங்க, பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் மறுபடியும் எதிரிகள் தாக்கலாம் என்ற ஒரு ஆபத்தான நிலை அங்கு இருக்கிறது. அப்போ எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவையும் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, ஒரு விழிப்போடு தான் ரசூலுல்லாஹ்களும் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையை யோசித்தவாறு அன்று இரவு ரசூலுல்லாஹ் கழிக்கிறாங்க. இப்போ சில நேரங்களில் போரில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று இந்த குறைஷி காஃபியர்கள் மறுபடியும் சிந்திக்க தொடங்கினால் என்ன செய்யலாம், மதீனாவை நோக்கி திரும்பலாம். அந்த கை சேதம் அடைந்து மறுபடியும் என்ன செய்யலாம், மதீனாவை நோக்கி மறுபடியும் தாக்குதலை தொடுக்கலாம் என்ற ஒரு சிந்தனையோடு தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கடா, எதிரிகளை பின்தொடர்ந்து சென்று மதீனாவுடைய அந்த எல்லைகளை விட்டு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் முடிவு செய்கிறான். முடிவு செஞ்சுட்டு
இதை குறித்து வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கடா, உஹது போர் முடிந்த அந்த அடுத்த நாள் காலை, அதாவது ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 8 ஞாயிற்றுக்கிழமை காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சந்திப்பதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சரியா? அடுத்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கடா, உஹது போரில் கலந்து கொண்டவர்கள் தான் வர வேண்டும், உஹதுல போர்ல கலந்து கொள்ளாத யாரும் வரக்கூடாது. திரும்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, படையோடு மதீனா விட்டு புறப்பட போறாங்க. அதுல என்ன சொல்றாங்கடா, தயாராக இருக்குமாறு சொல்லிவிட்டு உஹதில் யாரெல்லாம் எம்மோடு போரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் தான் நம்மோடு வர வேண்டும். பாருங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல கூட இதை சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அந்த காயங்களோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். காயங்களோடு தான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் காயங்களோடு தான் இருக்கிறான். அப்ப எனவே இந்த இடத்துல அப்துல்லா இப்னு உபை, இவன் யாரு, இவன் முனாஃபிக். அதாவது உஹது அந்த களத்துக்கே போய் 300 பேரோடு திரும்பி வந்தவன். இவன் சொல்லுகிறான், நானும் உங்களோடு வருகிறேன் இந்த போருக்கு என்று சொல்லும் போது நபி அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், வேண்டாம் நீ வரக்கூடாது என்று மறுக்கிறான். எனவே முஸ்லிம்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களோடு அந்த களைப்பை எல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்புக்கு செவி சாய்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, நாங்கள் கட்டுப்பட்டோம், உங்களுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். இவங்க தான் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது அதுல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க உஹதுல கலந்து கொள்ளல. அவங்களோட வாப்பா தந்தை உஹதுல கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார் இல்லைங்களா. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப மகன் ஏன் கலந்து கொள்ளலன்னா, அவங்களுக்கு நிறைய சகோதரிகள் இருந்தாங்க. அப்ப அந்த சகோதரிகளை எல்லாம் தந்தை மகனிடம் பொறுப்பாக்கி விட்டு தான் தந்தை போருக்கு போறார். எனவே அதனால ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கல. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது இந்த ஒரு சூழல்ல தான் நான் கலந்து கொள்ளல, இந்த சகோதரிகளுடைய பாதுகாப்புக்காக என் தந்தை என்னை விட்டு சென்றார்கள், அதனால் நானும் உங்களோடு வரட்டுமா, எனக்கு அனுமதி இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே இப்ப ரசூலுல்லாஹ் எதை நோக்கி போறாங்கன்னா, ஹம்ராவுல் அசத். எந்த இடத்தை நோக்கி போறாங்க, ஹம்ராவுல் அசத். அது மதீனாவிலிருந்து 8 மைல் தூரத்தில் அது இருக்கிறது, 8 மைல் தொலைவில் இருக்கிறது. அந்த மக்காவை நோக்கி அந்த பாதையில ரசூலுல்லாஹ் அங்கு முகாமிடுகிறார்கள். அங்கு முகாமிட்டு அந்த ஹுஸா என்ற வம்சத்தை சேர்ந்த ஒருவர், அவருடைய பேர் மஅபத் இப்னு அபு மஅபத். அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் சொல்றாங்க இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, இவர் ஷிர்க்ல தான் இருந்தாரு. இவர் அந்த ஹுஸா மற்றும் ஹாஷிம் ஆகிய அந்த இரு கிளைஞருக்கும் இருந்த நட்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வந்தாங்க என்ற ஒரு கருத்தும் வைக்கிறாங்க. அவர் நபிட்ட அல்லாஹ் மீதானையாக உங்கள் தோழர்களுக்கு ஏற்பட்ட நிலை எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது, அல்லாஹ் உங்களுக்கு சுகம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அப்படி சொல்லிட்டு, ஆறுதல் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அதாவது நீ அபூ சுஃபியானிடம் சென்று அவரை எங்களை விட்டும் திருப்பி விடு, இதுதான் நீ செய்ய வேண்டிய உதவி. என்ன செய்ய, நீ அபூ சுஃபியான் தானே படை தளபதி, எதிரிகளுடைய அபூ சுஃபியானிடம் சென்று அவரை எங்களை விட்டு திருப்பி விடுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே இப்ப பாருங்க, இப்ப ரசூலுல்லாஹ் ஏன் இந்த படையெடுத்துட்டு திரும்ப வந்தாங்க, எதிரிகள் மறுபடியும் மதீனாவை நோக்கி வரலாம் என்ற அச்சத்தை தானே வராங்க. அப்ப எனவே அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகள் மதீனாவிலிருந்து சுமார் ஒரு 36 மைல் தொலைவு அவங்களோட பயணம் அவர்கள் சென்ற பிறகு ரவுஹா என்ற இடத்தை அவங்க அடைந்த போது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. என்ன வருதுண்டா, ஒருவரை பழித்து கூறிக்கொண்டு சிலர் பார்த்து நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்க ஒன்றுமே செய்யவில்லை, அவர்கள் சில வீரர்களைத்தான் கொன்றீர்கள், அவர்களுடைய தலைவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடன் போர் செய்ய மக்களை அழைத்து வரலாம், எனவே நாம் மறுபடியும் மதீனாவை நோக்கி திரும்புவோம் என்று திரும்பி நாம் அவர்களை முழுமையாக அழித்து விட்டு வருவோம் என்று என்ன செய்கிறார்கள், தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். எனவே இந்த முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், நாம் மறுபடியும் போய் நமது வலிமை அவர்களிடம் காட்டிவிட்டு நாம் அவர்களை தோற்கடித்து விட்டு வருவோம். எனவே இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய தலைவர்கள், அந்த முஷ்ரிக்குகளுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவன் தான் ஸஃப்வான் இப்னு உமையா.
என்ன பேர்? சஃபான் இப்னு உமையா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் சொல்றான், எனது கூட்டத்தாரே, அவ்வாறு செய்யாதீர்கள். உஹது போர்ல கலந்து கொள்ளாம நிறைய முஸ்லீம்கள் அங்க மதீனால இருந்தாங்க. அப்ப அவர்களை எல்லாம் சேர்த்து உங்களை தாக்கக்கூடும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம்? அவர் அவர்களை எல்லாம் சேர்த்து உங்களை தாக்கக்கூடும் என்றதை நான் பயப்படுகிறேன். எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். வெற்றி உங்களுக்கு தான் கிடைத்துள்ளது. நீங்கள் மதீனா சென்றால் என்ன செய்யலாம்? அந்த வெற்றி மறுபடியும் பறிபோய்விடும், நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று இவ்வாறு சஃபான் இப்னு உமையா என்ன செய்யறான்? ஆலோசனை முன்வைக்கிறான். இதை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? மதீனாவுக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்ற முடிவோடு அபூ சுஃபியான், படை தளபதி தானே, அபூ சுஃபியான் என்ன செய்யறார்? முழுமையாக நாம் மறுபடியும் திரும்பி மதீனாவுக்கு செல்வோம் என்று ஆயத்தமாகின்ற போது அங்கு யார் சேர்றாரு? மஅபத் இப்னு மஅபத். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்களே, அந்த மஅபத் இப்னு மஅபத் சேருகிறார். சேர்ந்தவுடன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் அபூ சுஃபியானுக்கு தெரியாது. புரியுதா? அப்ப கேட்கிறார், மஅபதே ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்கும் போது மஅபத் என்ன செய்யறாருண்டா, அதாவது ஒரு கற்பனையான போரை அவருக்கு முன்னால் என்ன செய்யறார்? அபூ சுஃபியானுக்கு முன்னால் உருவாக்கி காட்டுகிறார், கண் முன் கொண்டு வருகிறார். அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மதீனாவை விட்டு புறப்பட்டு விட்டார். நான் இதுவரை பார்த்திராத ஒரு இராணுவத்துடன் அவர் உங்களை தேடி வருகிறார். அவர்கள் உங்கள் மீது நெருப்பாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய உஹது போரில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் அவருடன் சேர்ந்து இப்போது புறப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் நழுவ விட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எண்ணி மிகுந்த வருத்தத்துடன் வருகிறார்கள். உங்களுக்கு எதிராக அவரிடம் இருக்கும் கோபத்தை போன்று நான் பார்த்ததே இல்லை என்று இப்படி அவர் சொல்றார். அப்ப இதை அபூ சுஃபியான் கேட்டவுடன், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ என்ன சொல்கிறாய் என்று அதிர்கிறார். அப்போது அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் இங்கிருந்து அவர்களை நோக்கி பயணித்தால் வெகு விரைவில் அவர்களுடைய அந்த குதிரைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் சென்றீங்கன்னா முதல் அந்த இஸ்லாமிய படை வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போது அபூ சுஃபியான், அல்லாஹ் மீது ஆணையாக அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களின் முழு ஆற்றலையும் ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்றார். அதற்கு அவ்வாறு சொல்றார் அபூ மஅபத், என்ன, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், நான் உங்களுக்கு நன்மையைத்தான் நாடி கூறுகிறேன், நீங்கள் திரும்புவதுதான் உங்களுக்கு நல்லது என்று கூறும்போது, எனவே இந்த தகவல் என்ன செய்தனா அந்த எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு என்ன செய்து ஒரு அவர்களை நிலைகுலைய செய்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது, திடுக்கம் ஏற்படுகிறது, ஒரு திடுக்கம் அவர்களை ஆட்கொள்கிறது. சொல்கிறார்கள், மக்காவுக்கு திரும்புவதுதான் நமக்கு ஏற்றமானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் என்ன, முஸ்லீம் படை நம்மை விரட்டி வரக்கூடாது, அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் சொன்னா, மதீனா சென்று கொண்டிருந்த அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளைஞர், இவர்களை வழியில சந்தித்து அவர்களிடம் சொல்கிறார்கள், நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், என் சார்பாக இதை நீங்கள் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பீர்களானால் நீங்கள் மக்கா வரும்போது உக்கால் அந்த சந்தையில உங்களின் ஒட்டகம் சுமை தாங்கும் அளவுக்கு நான் காய்ந்த திராட்சை உங்களுக்கு தருவேன் என்று அபூ சுஃபியான் கூற, அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள். நீங்க முஹம்மதையும் அவரது தோழர்களையும் சந்தித்தால் நீங்கள் சொல்ல வேண்டும், அதாவது எதிரிகள் வேரோடு உங்களை அழிப்பதற்காக என்ன செய்கிறார்கள், முழு படையும் திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எத்தி வையுங்கள் என்று அபூ சுஃபியான் கூறுகிறார். எனவே அந்த வியாபார கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தோழர்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை அடைகிறார்கள், ஹம்ரா உல் அசத். அப்போது இப்படி சொல்கிறார்கள், என்ன, இவ்வாறு அபூ சுஃபியான் உங்களுக்கு எதிராக படையோடு வந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு தெரியும், நீங்க உஹதுடைய போரை படிக்கிறதாக இருந்தால் குர்ஆன்ல 3வது அத்தியாயம், அதில் சுமார் ஒரு 60 வசனம், அந்த ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் 60 வசனம் உஹது யுத்தத்தை பற்றி பேசுகிறது. புரியுதா? எனவே உஹது யுத்தத்தை பற்றி ஒரு விரிவாக அந்த அத்தியாயம் பேசுகிறது. எப்படி நாங்கள் ஆரம்பத்தில் பத்ர் யுத்தத்தை பற்றி 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயம் விரிவாக பேசுகிறது என்று சொன்னோமோ, அதே போன்று உஹது யுத்தத்தை பற்றி விரிவாக பேசுகின்ற அத்தியாயம் தான் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம். எனவே அருமையான சகோதரர்களே, அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது மக்களில் சிலர் அவர்களிடம் என்ன சொல்கிறார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும், என்ன, மக்கள் உங்களோடு போரிடுவதற்காக உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், எனவே நீங்கள் ஃபஹ்ஷௌஹும், அவர்களை அந்த படையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்
என்று அச்சுறுத்திய போது அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களுடைய ஈமானை இது அதிகப்படுத்தத்தான் செய்தது. இது அவங்களை ஈமான் என்ன செய்தது? காபிர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுச்சே, அது மாதிரி இருக்கல்ல, சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அவங்க சொன்ன காரணத்தால் ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபத்லின் லம் யம்சஸ்ஹும் சூ வத்தபஉ ரிضوانல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடையவரிலிருந்து அவங்க அல்லாஹ்வுடைய நியமத்தையும் அல்லாஹ்வுடைய மேன்மையும் அவர்கள் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய ஒரு தீங்கும் அவர்களை தீண்டவில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் மகத்தான கொடையுடையவனாக இருக்கிறான். 3வது அத்தியாயம் 173 174 ஆகிய வசனங்கள். எனவே இப்படியாக சஹாபாக்கள் அவங்களுடைய ஈமான் அதிகரித்ததை தவிர அவர்களுக்குள் அச்சம் பயம் ஏற்படவில்லை. அவ்வளவு ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரராக அவர்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே இவங்க எதிரிகளை எதிர்பார்த்து அந்த ஹிஜ்ரி 3ஆம் வருடம் ஷவ்வால் பிறை 9, 10, 11, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் ரசூலுல்லாஹ் தனது தோழர்களோடு அங்கு இருக்கிறாங்க. எங்க? அந்த ஹம்ராவுல் அசத் என்ற இடத்துல இருக்கிறாங்க. எனவே அப்போது அவங்க இந்த சந்தர்ப்பத்தில் என் அருமையான சகோதரர்களே, அபு இஸ்ஸா அல் ஜுமஹி என்பவனை ரசூலுல்லாஹ் கைது செய்தார்கள். அந்த உஹது யுத்தத்தில் பிடிபட்ட ஒரு எதிரி அவன். இவன் ஏற்கனவே பத்ர் போர்ல என்ன செய்யப்பட்டிருந்தான்டா, கைது செய்யப்பட்டு ரசூலுல்லாஹ் தனது ஏழ்மை நிலையை கூறிய காரணத்தால, தனக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க என்று தனது ஏழ்மையை எல்லாம் சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ்கிட்ட அவன் கூறிய போது ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, கருணை காட்டி அவனை மன்னித்து அவனை உரிமையிட்டு விட்டுவிடுறான். ஆனா என்ன சொல்லி அனுப்புறாங்க, நமக்கு எதிராக நீ மறுபடியும் செயல்படக்கூடாது, போருக்கு வரக்கூடாது என்ற ஒப்பந்தத்தோடு தான் ரசூலுல்லாஹ் அவனை அனுப்புறான். ஆனா அவன் மறுபடியும் என்ன செய்யறான், அந்த ஒப்பந்தத்தை மீறி உஹதுக்கு வரான், உஹதுல கலந்து கொள்றான். அப்ப இவன் மறுபடியும் உஹதுல கைதியாக பிடிபடுகிறான். அப்போது மறுபடியும் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை மன்னித்து விடுவீராக, எனக்கு உபகாரம் செய்வீராக, நான் ஏழ்மையில் இருக்க, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, விட்டு விடுங்கள், நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன், வாக்குறுதியை மீற மாட்டேன், ஆரம்பத்தில் செய்த போது மறுபடியும் வாக்குறுதியை மீற மாட்டேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்ன சொல்வாய், நீ மக்காவுக்கு போய் என்ன சொல்வாய்டா, இப்போ உன்னை மன்னித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நான் முகம்மதை இருமுறை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்வாய். இப்படி சொல்வாய், முகம்மதை நான் இருமுறை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்வாய், இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றான். அதுல இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஹதீஸ். அது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மூமின் ஒரு புற்றில் இருமுறை தீண்டப்பட மாட்டான், ஒரு மூமின் ஒரு புற்றில் இருமுறை தீண்டப்பட மாட்டான், ஒரு தவறை என்ன செய்ய மாட்டான், மறுமுறை செய்ய மாட்டான் என்று கூறிவிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்ல யாரோ ஒருவருக்கு சொல்லாங்க, அவனுடைய தலையை துண்டிக்குமாறு ஏவினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, இவ்வாறு எதிரிகளில் ஒற்றர்களில் ஒருவனான இவன் என்ன உளவு பார்க்கக்கூடிய முஆவியா இப்னு முகீரா இப்னு அபுல் ஆஸையும் ரசூலுல்லாஹ் கொன்று விடுமாறு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். இவன் பிற்காலத்தில் வந்த அந்த முஸ்லிம் மன்னர்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வானின் தாய் வழி பாட்டன் ஆவான். இது சம்பந்தமா எப்படி வருது அந்த செய்தியை பாருங்க. அந்த முஷ்ரிக்குகள் உஹது போர் முடிந்து மக்காவுக்கு திரும்பும் போது இவன் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க மதீனாவுக்கு வந்தான். சரியா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு நபி அவர்களிடம் இவனுக்கு என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்கிறாங்க. அப்ப நபி அவங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு சொல்றாங்க, 3 நாட்கள் மட்டும்தான் உனக்கு தங்கலாம் மதீனால. எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் தான் தங்கலாம், அதற்கு மேல் என்ன செய்யக்கூடாது, இங்கு தங்கி இருந்தால் கொன்று விடுவோம், இங்கு தங்கி இருந்தால் கொன்று விடுவோம் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய படை மீண்டும் ஹம்ராவுல் அசதுக்கு போன அந்த படை மீண்டும் மதீனாவுக்கு என்ன செய்து 3 நாட்களுக்கு பிறகு திரும்புது. இப்படி திரும்புகின்ற போது கூட இவன் என்ன செய்யல, 3 நாட்கள் கடந்து இவன் மதீனாவிலே இருக்கிறான், உளவு பார்த்து கொண்டிருக்கிறான். உளவு வேலை பார்த்து செய்திகளை என்ன செய்யறான், மக்காவுக்கு அனுப்புவதற்காக இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நிலை. இப்ப இஸ்லாமிய படை திரும்புகிற செய்தி கேள்விப்பட்டவுடன் அவன் தப்பித்து ஓடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கடா, அவனை கொலை செய்து விடும்படி ஸைத் இப்னு ஹாரிஸா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். அவர்கள் இருவரும் போய் அவனை கொன்று விட்டு வந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்த அருமையான சகோதரர்களே,
இந்த ஹம்ராவுல் அசத் என்பது ஒரு தனியான போர் அல்ல, அந்த உஹது போருடைய தொடர்ச்சி தான். அது உஹது போருடைய தொடர்ச்சி, உஹது போருடைய முடிவுரை என்று நாம் அதை சொல்லலாம். சரி, இப்போ நாங்கள் உஹது போரை பற்றி நாங்கள் என்ன செய்வோம், ஓரளவு அதனுடைய விவரங்களை நாம் முழுமையாக தேவையான அளவுக்கு நாங்கள் பார்த்தோம். புரியுதா சொல்றது? இந்த போர் வந்து முஸ்லிம்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி மார்க்க ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க, பல பல நீண்ட கருத்துக்களை இதில் சொல்றாங்க, ஆய்வுகளை முன்வைக்கிறாங்க. புரியுதா சொல்றது? அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கட்டம், போருடைய இரண்டாவது கட்டம் என்பது எதிரிகளுடைய கைதான் என்ன செய்தது, மேலோங்கி இருந்தது. புரியுதா சொல்றது? முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் என்ன செய்தது, அதிகம். முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் அதிகம். முஸ்லிம்களுடைய ஒரு சாரான செய்த முற்றிலும் தோற்று விட்டார்கள். போருடைய அந்த நிலைகள் எல்லாம் மக்காவுக்கு சாதகமாகத்தான் அமைந்தன. இது வந்து அவர்களுக்குத்தான் வெற்றி என்று என்ன செய்ய முடியாது, ஒரே அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்டா, இப்ப எதிரிகள் முஸ்லிம்களுடைய ராணுவ முகாம்களை இறுதி வரை கைப்பற்ற முடியவில்லை. அவங்களுக்கு எதை கைப்பற்ற முடியல, முஸ்லிம்களுடைய ராணுவ முகாம்களை கைப்பற்ற முடியவில்லை. அதே போன்று முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் போரிலிருந்து என்ன செய்யல, பின்வாங்கவும் இல்லை. அதே போன்று அந்த கடினமான சோதனை எதிரிகளிடம் வந்த சந்தர்ப்பத்தில் கூட புறமுதுகு காட்டாம என்ன செய்யறாங்க, போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையின் கீழ் அவங்க என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்ந்து வீரத்தோடு போரிட்டார்கள். அடுத்த முஸ்லிம்களை விரட்டி அடிக்கின்ற அளவுக்கு நிலைமை என்ன செய்யவில்லை, மோசமாகவும் இல்லை, பலவீனம் அடையவும் இல்லை. அதே போன்று முஸ்லிம்கள் எவரும் என்ன செய்யப்படல, கைதியாக அவரிடம் பிடிபடவும் இல்லை, எதிரிகளிடம் கைதியாகவும் பிடிபடவும் இல்லை. அதே போன்று எதிரிகள் முஸ்லிம்களுடைய உடைமைகள்ல எதையும் கைப்பற்ற அவர்களால முடியவும் இல்லை. அடுத்து போர்க்களத்திலிருந்து முதல்ல யார் வெளியேறினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான். அந்த களத்திலிருந்து போர்க்களத்திலிருந்து முதல்ல வெளியேறியவர்கள் யார் தான், எதிரிகள் தான். முஸ்லிம்கள் அங்கேயே தங்கி இருக்கிறான். ஏன்னா போர்ல வெற்றி பெற்றவங்க ஒரு 2 நாட்கள் என்ன செய்வாங்க, தங்கி இருப்பாங்க. அப்படி அவங்க என்ன செய்யல, தங்கி இருக்கவில்லை, அந்த வழக்கப்படி அவர்கள் தங்கி இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், வெளியேறி விட்டார்கள். அடுத்து அவங்க மதீனாவுக்குள்ள நுழைந்து மதீனாவை அவர்கள் தாக்குவதற்குரிய அந்த ஒரு நடவடிக்கையின் பால், அப்படியான ஒரு நகர்வின் பாலும் செல்லவில்லை. அதற்கு அவர்களுக்கு துணிவு பிறக்கவும் இல்லை. புரியுதா சொல்றது? ஏன்னா மதீனா அவங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது, உஹதுல இருந்து மதீனா பக்கம். அப்படி அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அவர்களுக்கு அதற்கு துணிவு பிறக்கவில்லை. அப்ப இதெல்லாம் எதை எடுத்து காட்டுதுண்டா, போர்ல வந்து அவங்களுக்கு தான் என்னது வெற்றி என்று சொல்ல முடியாது. புரியுதா சொல்றது? எனவே இந்த போர்ல பொறுத்தவரை 2 தரப்புக்கும் என்ன செய்யுது, இழப்பு இருக்கிறது. 2 தரப்புக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். அப்ப எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த போர் சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது அபூ சுஃபியானை பொறுத்தவரையில் போர்க்காலத்தை விட்டு விரைவாக திரும்பி செல்வதில் தான் என்ன செய்கிறார், குறியாக இருக்கிறார். புரியுதா சொல்றது? போர் தொடர்ந்தால் தங்களுக்கு தோல்வியும் இழிவும் ஏற்படும் என்று அவர் என்ன ஒரு அச்சம் அவருக்குள் இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கலாம். எனவே அடுத்த ரசூலுல்லாஹ் ஹம்ராவுல் அசத் அதுவரை சென்றதும் என்ன செய்து, முஸ்லிம்களுடைய பலம் மேலோங்கி இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு விடயம் தான். எனவே இவ்வாறாக நாம் எடுத்து பார்க்கின்ற போது அப்ப இது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு அளவு என்னது வெற்றி தோல்வி என்ற அமைப்பில் தான் அந்த இரு தரப்பினருக்கும் இந்த போர் அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது மேலும் அந்த பகை கூட்டத்தை எதிரிகளை நீங்கள் தேடிச் செல்வதில் ஊக்கம் என்ன செய்யாதீங்க, ஊக்கம் குன்றாதீர்கள். நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களை போன்றே என்ன செய்திருக்கிறாங்க, துன்பப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நட்கூலியும் வெற்றியும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க இல்லைங்களா? அவர்களுக்கு அவங்க அல்லாஹ் இடத்துல எதிர்பார்க்கிறாங்க வெற்றியை, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அல்லாஹ்விடத்துல வெற்றி எதிர்பார்க்கிறீங்க. உங்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த இரு படையினருடைய விஷயத்தையும் அல்லாஹ் எப்படி செய்யறான், ஒப்பாகத்தான் சொல்றான். ஒருவரை மற்றவருக்கு ஒப்பாகத்தான் அல்லாஹ் இங்க கூறான். 2 தரப்புக்கும் இழப்பு என்பது அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறான். புரியுதா சொல்றது? உங்களுக்கு அவர்களுக்கு எப்படி வேதனை ஏற்பட்டதோ அவர்களால் உங்களுக்கு எப்படி வேதனை, அதே போன்று உங்களால் அவர்களுக்கும் வேதனை ஏற்பட்டது என்பதை இந்த செய்திகள் நமக்கு குர்ஆனுடைய வசனங்களும் சொல்கின்றன. சரியா? எனவே இந்த போர் குறித்து நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விரிவாக பேசக்கூடிய அத்தியாயம் இது ஆல் இம்ரான். அந்த 3வது அத்தியாயத்தை நாம் அதிலே படித்து பார்த்தால் மிக விரிவாக இந்த போரை பற்றி அதிலே அலசப்படுகிறது, உஹது போரை பற்றி. அடுத்த நன்மையான சகோதரர்களே, சரி, இந்த ஆல் இம்ரான் அத்தியாயம் என்ன சொல்லுது?
ஆல இம்ரான் அத்தியாயம் உஹதுடைய போர் சம்பந்தமா என்ன சொல்லுது என்று படிச்சு பார்த்தீங்கன்னா சுருக்கமா இதனுடைய ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இது போன்ற கடுமையான சோதனையின் போது முஸ்லிம்கள் மேற்கொண்டிருக்க வேண்டிய கடமைகள், அதே மாதிரி இந்த சமுதாயம் உருவான உயர்ந்த அடிப்படை நோக்கங்கள், இந்த இஸ்லாமிய உம்மத் உருவான உயர்ந்த அந்த அடிப்படை நோக்கங்கள். மூன்றாவது, மற்ற சமுதாயத்தை விட மிகச்சிறந்த சமுதாயமாக விளங்கக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய உயரிய பண்புகள், என்ன பண்புகள் இருக்க வேண்டும், புரியுதா சொல்றது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்து பார்க்கும் போது முஸ்லிம்களிடம் என்ன செய்ய கூடாது, இந்த குறைபாடுகள் பலவீனங்கள் வந்திருக்க கூடாது என்பதை அந்த அத்தியாயத்தில் உள்ள செய்திகள் உணர்த்தி கொண்டு இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் தஆலா இதில் முனாஃபிக்குகளை பற்றியும் சொல்கிறான். யாரை பற்றி? முனாஃபிக்குகளை பற்றி. அவங்க அல்லாஹ் மீதும் அவனது தூதரின் மீதும் அந்த முனாஃபிக்குகள் உள்ளத்தில் கொண்டிருந்த வஞ்சகத்தை என்ன செய்கிறார்கள், வெளிப்படுத்தி அல்லாஹ் தஆலா அவர்களை இழிவடைய செய்கிறான். அப்படித்தானே? சந்தர்ப்பம் வரும்போது அது வெளிப்படும். அவர்களுடைய அந்த உண்மையான முகம் எங்க வெளிப்பட்டது? 300 பேரோட திரும்பினானா இல்லையா அப்துல்லா இப்னு உபை, அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நயவஞ்சகர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், எப்படிப்பட்ட மோசமான முனாஃபிக்குகள் என்பதை அவர்களுக்கு அது வெளிச்சம் போட்டு காட்டியது. அதே போல எடுத்தீங்கன்னா யூதர்களும் நயவஞ்சகர்கள் என்ன செய்தாங்க, இந்த பரப்பி வந்த சந்தேகங்களையும் உறுதி குறைவாக இருக்கின்ற முஸ்லிம்கள், அந்த உறுதி குறைந்த முஸ்லிம்களின் உள்ளத்திலிருந்து சந்தேகங்களையும் குர்ஆன் என்ன செய்கிறது, இவ்வாறு அதெல்லாம் எடுத்துக்காட்டுதா இல்லையா, இப்படியெல்லாம் இவர்கள் இருந்தார்கள். எனவே அதே போன்று அல்லாஹு தஆலா அதனுடைய இந்த போர் சம்பந்தமான இந்த விடயங்களை எல்லாம் கூறுவதன் மூலமாக பல படிப்பினைகளை அல்லாஹ் அதிலே வைக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் அதுல அந்த 60 வசனங்கள் அதுல அல்லாஹ் சொல்றான், நீங்க விடியற் காலையில் உங்கள் குடும்பத்தாரை விட்டு சென்று மூமின்களை போருக்காக உஹது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிவனாகவும் இருக்கிறான். 3வது அத்தியாயம் 121 வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த ஆல இம்ரான் அத்தியாயத்தினை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா இதுல சில முக்கியமான விடயங்களை சொல்கிறான். அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உஹது போர் சம்பந்தமாக அதில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகள், இதெல்லாம் நிறைய படிப்பினைகள் உள்ளன என்பதை சொல்லி சுருக்கமாக சில விஷயங்களை சொல்றாரு, மிக முக்கியமான விஷயங்கள். பாருங்க, முதல் விஷயம் சொல்றாரு, பாவத்தினால் உண்டாகும் கெட்ட முடிவுகள் மற்றும் தடுக்கப்பட்டதை செய்வதனால் ஏற்படும் தீய விளைவுகளை குறித்து முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதை அம்பெறியும் வீரர்கள் அவ்விடத்திலிருந்து விலகக்கூடாது என்று நபி அவர்கள் கூறியதற்கு மாற்றமாக அவங்க செயல்பட்ட காரணத்தால் மிக மோசமான ஒரு விளைவை முஸ்லிம்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. சுருக்கமா என்ன சொல்லுது, அதாவது பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறு செய்கின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் இது இதுல உணர்த்தப்படுகிறது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைக்கும். எனவே இறை தூதர்களுக்கு தொடர்ந்து எப்போதும் வெற்றி அப்படி கிடையாது. இறை தூதர்களுக்கு எப்போதும் வெற்றி அப்படி கிடைச்சு கொண்டிருந்தா என்ன நடக்கும்? தொடர்ந்து வெற்றியை கிடைத்துக் கொண்டிருந்தால் அவர் சொல்றாரு, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாதவர்களும் தங்களை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பேரளவில் என்ன செய்வார்கள், சொல்லிக் கொள்வாங்க. பேரளவில் வெற்றி அவங்களது தொடர்ந்து வருது, புரியுதா? அதனால் உண்மையானவன் யார், பொய்யர் யார் என்று என்ன செய்ய முடியாது, பிரித்தறிய முடியாமல் போய்விடும். ரெண்டு மாறி மாறி வந்தாதான் என்ன செய்வாங்க, பிரித்தறியலாம். யாரு உண்மையான மூமின், யாரு போலியானவர் என்பதை பிரித்தறிய முடியும். புரியுதா சொல்றது? அதே மாதிரிதான் எப்போதும் இறை தூதர்களுக்கு தோல்வியை ஏற்பட்டு வந்தால் அவர்களை தூதர்களாக அனுப்பிய நோக்கம் நிறைவேறாது என்று இமாம் சொல்றாங்க. அந்த நோக்கம் நிறைவேறாது. புரியுதா சொல்றது? எனவே பொய்யர்களிலிருந்து உண்மையாளர்களை பிரித்து காட்டுவதற்காக வெற்றி தோல்வி இரண்டையும் சேர்த்து வழங்குவதுதான் என்னது சரியானது. புரியுதா சொல்றது? அதாவது முனாஃபிக்குகளுடைய அந்த நயவஞ்சகத்தனம் முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்ப இந்த போர்ல சொல்லிலும் செயலிலும் தங்கள் நயவஞ்சகத்தன்மையை என்ன செய்தார்கள், அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்.
புரியுதா? நெருக்கடியான அந்த சூழலை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் அவரோட முகத்திலே என்ன செய்கிறது? கிழிகிறது. அவங்க யார் என்பது அங்கு மிக தெளிவாகிவிட்டது. புரியுதா அவன் சொல்றது? அதே போன்று முஸ்லீம்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? இனம் கண்டுகொள்கிறார்கள், அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அவர்களிடமிருந்து விலகி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஆயத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதன் மூலம் ஏற்படும். பாருங்க எவ்வளவு அல்லாஹ் இதுல நுட்பங்களை வைத்திருக்கான்னு பாருங்க. மூன்றாவது சொல்கிறார், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் உதவியை தாமதப்படுத்தி வழங்குவதால், அல்லாஹ் என்ன செய்வான்? உதவியை தாமதப்படுத்தி வழங்குவதால் உள்ளத்தில் பெருமை அகற்றப்பட்டு அதில் என்ன செய்து? பணிவு ஏற்படுகிறது. உள்ளத்தில் பணிவு ஏற்படுகிறது. ஆகவே தான் சோதனையின் போது முஸ்லிம்கள் சகித்துக் கொண்டு பொறுமையோடு என்ன செய்கிறார்கள்? உறுதியாக இருந்தார்கள். நயவஞ்சகர்களோ பயந்து அஞ்சி நடுங்கி என்ன செய்கிறார்கள்? நிலை குலைந்து போனார்கள். நாளா பாருங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் மோமின்களுக்காக பல உயர்ந்த நிலைகளை, அந்தஸ்துகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிதானே? அதை அவர்கள் வணக்க வழிபாடுகளால் அடைய முடியாத போது, அந்த அந்தஸ்து எதால் அடைய முடியாது? இபாதத்தால அடைய முடியாத போது பல சோதனைகளையும் சிரமங்களையும் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களை அந்த உயர்ந்த பதவிகளை அடைய செய்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சும்மா எல்லாம் அந்த பதவிகளை அடையல, அதற்கான தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் செய்தாக வேண்டும். 5 பாருங்க, இஸ்லாமிய போரில் உயிர் தியாகம் செய்வது என்பது இறை நேசர்களின் மிக உயர்ந்த பதவியாகும். அதை அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு தோழர்களுக்கு வழங்கினான். தனது தூதருடைய தோழர்களுக்கு அல்லாஹ் அந்த பதவிகள், அந்தஸ்துகளை என்ன செய்தான்? அல்லாஹ் வழங்கினான். அப்படிதான். இப்ப உமர் ரலியல்லாஹு அபூ சுஃபியானுக்கு எப்படி பதிலடி கொடுத்தாங்க? சமமாக முடியுமா? முடியாது. உங்கள் ஆட்கள் எங்க? நரகத்தில். எங்கட ஷஹீதுகள் எங்க? சொர்க்கத்தில். அடுத்து 6வது பாருங்க, அல்லாஹ் தனது எதிரிகளை அழிக்க நாடினால் அதற்காக அவர்களிடம் அல்லாஹ் காரணங்களை ஏற்படுத்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சும்மா அழிப்பானா? என்ன செய்வான்? அல்லாஹ் அவனோட பாவங்களால தான் அழிப்பான். அப்ப அல்லாஹ் அதற்கான காரணங்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் படைத்த ரப்பை ஏற்படுத்துவான். அதாவது அவர்களின் என்ன தௌஹீதை நிராகரிக்கக்கூடிய தன்மை. புரியுது சொல்றது? அதே மாதிரி அல்லாஹுடைய அந்த இறை நேசர்களை நோவினை செய்வது. அப்படியே இல்லையா? அப்படிதான். பாத்தீங்கன்னா 13 வருஷம் மக்கள் என்ன செய்தார்கள்? 10 வருடங்கள் எவ்வளவு பெரிய அந்த அக்கிரமங்களை கட்டவிழ்த்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். புரியுது சொல்றது? அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இறை நேசர்களை துன்புறுத்துவது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுவது, இப்படி மூமின்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் எதுக்கு காரணம்? அல்லாஹ்வுடைய அழிவு அவர்கள் மீது இறங்குவதற்கு காரணம். புரியுதா சொல்றது? அதே போன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதனுடைய நுட்பங்களை தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலும் என்ன செய்கிறாரு? மிக விரிவாக சொல்கிறார். சரி, இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்களா, உஹது போருக்கு பிறகு என்ன நிலைமை மதீனால? இப்ப பத்ர் தெளிவான வெற்றி, வெளிப்படையான வெற்றி. அப்படித்தானே? உஹத பாத்தீங்களா, உஹதுல இழப்பு முஸ்லிம்களுக்கு 70 சஹாபாக்கள் ஷஹீத் என்ற சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே இந்த உஹது போரை பொறுத்தவரையில இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அப்ப மூமின்கள் மீது இருந்த ஒரு மதிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் மீது இருந்த அந்த மதிப்பு, இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? அந்த எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் என்ன செய்யுது? அப்படி குறைய ஆரம்பிக்கிறது. புரியுதா சொல்றது? அவர்கள் மீது அந்த அச்சம் கொஞ்சம் அப்படி குறைய ஆரம்பிக்கிறது சொல்றது. அப்ப உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுது? அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. புரியுதா சொல்றது? அனைத்து திசைகளிலிருந்தும் ஆபத்துகள் மதீனாவை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றன. யூதர்களும் முனாஃபிக்குகளும் அதே போன்று சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமத்து அரபிகளும் தங்களுடைய பகைமை என்ன செய்கிறார்கள்? வெளிப்படையாக காட்ட ஆரம்பிக்கிறார்கள். புரியுதா சொல்றது? எனவே இவர்கள் தங்களுக்கு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு என்ன செய்துவிட்டது? இப்போது வாய்ப்பு கிடைத்தது போன்று ஆகிவிட்டது. முஸ்லிம்களுக்கு அவர்கள் தீங்கிழைக்க நாடுகிறார்கள். முஸ்லிம்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். புரியுதா சொல்றது? அப்ப உஹது போர் முடிந்து ஒரு 2 மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள்ள பாருங்க, அசத் கோத்திரத்தினர் மதீனாவின் மீது மதீனாவை கொள்ளையிட அவர்கள் ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். புரியுதா சொல்றது? இதற்கு பிறகு இதில் வரக்கூடிய இன்னும் 2 கோத்திரத்தினர், அவல் அல்லது அவல் காரா என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தினர்
ஹிஜ்ரி 4 சஃபர் மாதம் என்ன செய்கிறார், ஒரு சதித்திட்டம் தீட்டி 10 நபித்தோழர்களை கொள்கிறார்கள், 10 சஹாபாக்களை கொன்று விடுகிறார்கள். புரியுதா சொல்றது? மேலும் இதை பார்த்தீங்கன்னா இம்மாதத்தில் ஆமிர் இப்னு துஃபைல் என்பவன் சில கிளையினரை தூண்டிவிட்டு 70 சஹாபாக்களை கொள்ள வைக்கிறான். இத்தனை சஹாபாக்கள்? 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். எனவே இந்த சம்பவம் வரலாற்றில் பிர் மவுனா, பிர்ண்டா கிணறு, மவுனா என்ற இடத்தில் உள்ள அந்த கிணறு, அப்படித்தான் இது அறியப்படுகிறது. புரியுதா சொல்றது? அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யூதர்கள்ல பனு நதீர் என்ற அந்த கூட்டம் என்ன செய்கிறதா, இவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். இறுதியாக பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 4 ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதற்கு இந்த யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். நிஜம் சொல்றது, இதே ஆண்டு ஜமாதுல் அவ்வல் மாதத்தில் கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் துணிவு கொள்கிறார்கள். புரியுதா சொல்றது? அப்ப பாருங்க எத்தனை பிரச்சனை பாருங்க, எவ்வளவு பிரச்சனையை இப்ப ரசூலுல்லாஹ் சந்திக்கிறான்னு பாருங்க, எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொள்றாங்கன்னு பாருங்க. புரியுதா சொல்றது? எனவே அந்த முஸ்லீம்கள் மீது முன்திருந்த அந்த பயம் இப்படி உஹதுக்கு பிறகு நீங்கிவிட்ட காரணத்தால் இப்படி பல ஆபத்துக்கள் முஸ்லீம்களை சூழ்ந்து கொள்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட நுட்பமான திட்டங்களின் மூலமாக, இறைவனுடைய அந்த வகையினுடைய வழிகாட்டலின் மூலமாக ரசூலுல்லாஹ் இந்த நிலைகள் என்ன செய்கிறாங்க, சுமூகமாக இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் மாற்றி அமைக்கிறார்கள், சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த முஸ்லீம்கள் மீது இருந்த அந்த மதிப்பு என்பது இழந்து கொண்டு போகின்ற போது அதை மறுபடியும் கட்டி எழுப்புவதில் ரசூலுல்லாஹ் கவனம் எடுக்கிறார்கள். இல்லைங்க சொல்றது. இப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஹம்ராவுல் அசதை நோக்கி படையை கொண்டு போனது என்பதும் என்னதான், முஸ்லீம்கள் மீது ஒரு அச்சம்தான். அந்த படையை என்ன செய்யறாங்க, திரும்ப அந்த எதிரிகளை தாக்குவதற்காக அந்த படையை ரசூலுல்லாஹ் நகர்த்தியது என்பதும் அதுல ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. புரியுதா சொல்றது? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான திட்டங்களை என்ன செய்யறாங்க, வகுக்கின்றார்கள். இப்படி ஒரு இக்கட்டான நிலையை சந்திக்கிறான். என்ன இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய உம்மத்துக்கு அன்று அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப உஹதுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பிய முதல் கூட்டம் தான் இது யாரு, இந்த அசத் இப்னு ஹுசைமா வம்சம். சொல்றது தல்ஹா இப்னு ஹுவைலித், சலமா இப்னு ஹுவைலித் ஆகிய இருவரும் தங்கள் கூட்டத்தினரையும் தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களையும் அழைத்து கொண்டு அசத் இப்னு அந்த ஹுசைமாவிடம் வந்தார்கள். அவர்களை முஸ்லிம்கள் மீது போர் புரிய என்ன செய்கிறார்கள், தூண்டுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் 150 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவை ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செய்து அந்த அசது கிளையினரை எதிர்ப்பதற்காக அனுப்புகிறார்கள். இந்த படையில முஹாஜிர்களும் இருக்கிறாங்க, அன்சாரிகளும் இருக்கிறாங்க. இப்படி சொல்றது அந்த அந்த பிரிவு அந்த நாம் சரியான்னு சொல்லுவோம். அது என்ன செய்து அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கொடியை கொடுக்குறாங்க. அசத் கிளையினர் தாக்குதல் நடத்த தயாராக முன் நீங்க என்ன செய்யுங்க, அவர்கள் அவங்களோட வீடுகளில் இருக்கும் போதே நீங்கள் போய் தாக்குதலை நடத்துங்கள். அப்ப அவர் படை அழைத்து கொண்டு போகிறார். போய் திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார். இதை சற்றும் எதிர்பாராத அவர்கள் என்ன செய்கிறார்கள், திக்குமுக்காடி தப்பித்துக் கொள்ள பல பக்கங்களிலும் சிதறி ஓடுகிறார்கள். முஸ்லிம்கள் அசதின் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் பிடித்துக் கொண்டு மதீனா வருகிறார்கள். அப்ப எனவே இங்கு அவர்கள் எதிர்த்து தாக்காத காரணத்தால் அங்கு எந்த போரும் நடைபெறவில்லை. புரியுதா சொல்றது? அடுத்து பாத்தீங்கன்னா அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு உஹதுல காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த காயம் பெரிதாகி விடுகிறது. அந்த காயம் பெரிதாகி விட அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மதீனா போர்ல மதீனா வந்த உடனே அவங்க ஷஹீதாகின்றாங்க. அந்த காயத்தோட தான் இந்த போருக்கும் போறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4 முஹர்ரம் மாதம் பிறை 5 ஹாலித் இப்னு சுஃபியான் என்பவன் முஸ்லிம்களிடம் போர் செய்ய கூட்டம் சேர்ப்பதாக நபி அவங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அப்ப இதனை அறிந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா,
அவனை கொன்று வர அவனை கொன்று விட்டு வாருங்கள் என்று அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்களை அவங்க என்ன செய்யறாங்க, அவனை கொல்வதற்காக 18 இரவுகள், அவங்களோட எத்தனை 18 இரவுகளை அவங்க எடுத்துக்கொள்றாங்க. முஹர்ரம் மாதம் முடிய 7 நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை அவங்க மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். அந்த ஹாலித் இப்னு சுஃபியானை கொன்று அவனது தலையை என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொண்டே வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அதை வைத்தபோது நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தடி அவருக்கு வழங்கி, இது மறுமையில் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்களுக்கு. அப்ப அவங்க நபி அவங்கள்ட்ட அந்த கிடைத்த கைத்தடியை என்ன செய்யறாங்க, தனது வாழ்நாள் முழுவதும் அவங்க பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. அவர்கள் மரணிக்கின்ற போது அவங்க கஃபன் செய்யப்படுகிறார்கள். அதோடு சேர்த்து அது என்ன செய்யப்படுகிறது, அவங்களோட கபர்லேயே அது வைக்கப்படுகிறது. அவங்க வசியத் செய்கிறாங்க, அதை அவர்கள் வசியத் செய்தார்கள். இதை இமாம் இப்னுல் கய்யிம் ஜாதுல் மஆதில் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் இன்னொரு படைப்பிரிவு சம்பந்தமான செய்தி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். இத்தோடு நமது இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.